என்ன மாமா சென்ட்டா இவ்ளோ வாசனையா இருக்கு? ஐயா வாய மூடு. எப்பா பார்த்தாலும் மாமா நோமான்னுகிட்டு. பாத்தியா எப்படி நாய் மாதிரி எரிஞ்சு விடுறான் பார். ஏண்டா அந்த பொண்ணு கிட்ட 4 வார்த்தை நயமா பேசினா என்ன? மூஞ்சிய பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. இந்த அழகுல நயமா வேற பேசணுமா இவருக்கு? என்ன இருந்தாலும் கட்டிக்கு போறவ கொஞ்சம் வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. ச்சே இவளோட இதே தொந்தரா போச்சு. இந்த பட்டிக்காட்டு பெருச்சாலாம் என்னால கட்டிக்க முடியாது. யார் மாமா சொல்றீங்க? நானா மாமா பெருச்சாலி? கட்டிக்கலன்னா சும்மா விட்டுருவோமா? பங்காளிகளை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிட மாட்டேன். ஆமா உங்க பங்காளிங்க பெரிய நாட்டாமைங்க. எவன் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நாட்டாமையா மைனரான்னு அவங்க நேர்ல வரும்போது தெரியும். அப்ப பாக்குற உன் வீரத்தை. ச்சே வீடாது கல்யாண புரோக்கர் ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட நிம்மதி இல்லாம கிளம்புறேண்ணா. என்ன மாமா வெளியே கிளம்பிட்டியா? நன்ன மாமா அண்ணா இவ டார்ச்சர் தாங்க முடியல. நைட்டு வரும்போது பாரு எலி மருந்து வாங்கிட்டு வரேன். டேய் நிறுத்துப்பா. அதோ அந்த வீடு தான். வாங்க போலாம். எல்லாம் கல்யாணம்னா சரியா போயிடும். மாமா ஒத்துமா. டேய் என்னடா என்ன பேய பார்த்த மாதிரி ஓடி வர? என்னாச்சுடா உனக்கு? இல்ல ஒரு பேப்பரை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துன்னு போறதுக்கு தான் வந்தேன். அன்னைக்கு ஜுரம் வந்துச்சு. இன்னைக்கு என்ன வியாதி வந்திருக்குன்னு தெரியல. சரியா? ஐயோ அத்தை அங்க பாருங்க மாமாவை யாரோ கூட்டிட்டு வராங்க. ஐயோ மாமா கையில கட்டு போட்டிருக்காரு. ஐயோ என்னங்க? ஐயோ மாமா என்னாச்சு? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஒண்ணும் இல்லம்மா, லேசான அடிதான். ஆட்டோ வந்து இடிச்சிருச்சு. எந்த தெருப்பொறிக்கினா என் புருஷன் இடிச்சது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் தாண்டி தப்பா போயிட்டேன். என்ன சொல்றீங்க? அது நான் தான் ராங் சைடுல போயிட்டேன். ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நல்ல வேளை இந்த 2 மகராசிகளை வந்து காப்பாத்தி ஊசியை போட்டு கையில கட்டி கூட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி தாயி. பரவாயில்லம்மா. எதுக்கு வயசான காலத்துல வெளியில அனுப்புறீங்க? அதுவும் இவரால சரியா நடக்கவும் முடியல. உழைச்சுக்கிட்டே இருந்த மனுஷம்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு. அதனாலதான் இப்படி. ஏங்க இப்படி பண்றீங்க? ஒண்ணுமில்ல, ஒரு வாட்ச்மேன் வேற காலியா இருக்குன்னா சரிதான் அங்க போய் இந்த வேலைக்கு கேட்டு பாப்போமேன்ட்டு போனேன். ஏய்யா கைத்தடி இல்லாம உன்னால நடக்கவே முடியாது. நீ எப்படி வாட்ச்மேன் வேலை பாப்ப? எப்படியா உன்னால திருடனை பிடிக்க முடியும்? ஏய்யா இப்படி எல்லாம் பண்ற? பாவம் அபி, உடம்பு சரியில்லாத சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இஸ் ரியலி கிரேட் இல்ல? உழைச்சுக்கிட்டே இருந்தவராச்சு, அவரால சும்மா இருக்க முடியுமா? தாயி 2 பேரும் உள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டுட்டு போங்கம்மா. வேண்டாம்மா, பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நாங்க அவசரமா ஆபீஸ்க்கு போனோம், நிறைய வேலை இருக்கு. நீங்க அவரை பத்திரமா பாத்துக்கங்க. சரி தாயி, பாருங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. பாத்துக்கங்க. வா. ஏய்யா சொல்றத கேக்குறியா நீ? எல்லா நகையுமா? ஆமா. என்னோட செயின், வளையல், ஜிமிக்கி எல்லாம் தாண்டி. உன் நகை மட்டும் இல்ல, ஆனந்தி செயின், ஏன் செயின் எல்லாம் வித்தாச்சு. ஏமா எல்லாத்தையும் வித்து வெறும் 15,000 தான் கிடைச்சதா? மச்சம் கம்மியா இருக்கு, 15,000 தான் போகும்னு சொன்னாங்க. இது என்ன காய்கறி வியாபாரமா பேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு? இல்லம்மா, 15,000ன்றது ரொம்ப கம்மியா இருக்க. நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? வள்ளியும் கூட வந்தாடி. அவளை விட நீ அடிச்சு பேசிடுவியா? அட்லீஸ்ட் என்னோட ஜிமிக்கியை மட்டுமாவது விட்டு வச்சிருக்கலாம். என்னடி பேசுற நீ? நகைங்கிறது போட்டு அழகு பாக்குறதுக்கு மட்டும் நினைச்சியா? அழகு பாக்குறதுக்குன்னா கவரிங் நகை கூட போட்டுக்கலாம். நல்லது கெட்டதுக்கு உதவுறதுக்கு தான் தங்கத்துல செஞ்சு போட்டுக்கிறது. ஆமா, மனோட நல்லதுக்கு என்னோட கெட்டதுக்கு. இத பாரு, இப்படியே வாய் அண்ணினா உன் வாயிலேயே போட்டுடுவேன் பாரு. என்ன குறை சொல்லு, அவன் வேலையில சேர்ந்து என்னத்தை கிழிக்க போறான்? 4 நாள்ல வேலையை விட்டு வந்து நிக்க போறான். நீ வேணா பாத்துட்டே இரு. அதெல்லாம் வாம்புத்தி. ஏண்டி முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு, அவசரமா ஏண்டி பேசுற? நான் அபசகுணமா பேசல, இவன் புத்தி தெரிஞ்சுதான் பேசுறேன். என் புத்தியை நீ என்ன கண்ட? வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நான் படுற வேதனை எனக்கு தானே தெரியும். கிழிச்ச. நீ வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தனா மூட்டை தூக்கியாவது சம்பாதிச்சு கொடுத்துருக்கலாம். நீ சோம்பேறி, அதான் வெட்டியா சுத்துற. நீ உட்கார்ந்து சம்பாதிக்கிற மாதிரி வேலை வேணும்னு எல்லார் நகையிலயும் கை வச்சுட்ட. ஏய் ஆர்த்தி, என்னடி இது?
அண்ணாங்கிற மரியாதை கூட இல்லாம பேசிட்டு இருக்க. ஆர்த்தி, இப்ப எதுக்கு இம்புட்டு கரெக்டா பண்ற? நான் என்ன 3வது மனுஷன் மூலமா வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். எங்க ஊர் எம்எல்ஏக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என்ன கூட பிறந்த சகோதரன் நினைக்கிறவர். நிச்சயம் வேலை வாங்கி தருவாரு. என்ன இந்த நகை போனா என்ன? என் மாப்பிள்ள வாங்க போற சம்பளத்துல இந்த மாதிரி 100 நகை வாங்கி உன்னை தங்கத்தாலே சோடிச்சிட மாட்டானா என் மாப்பிள்ள? ஏண்டா அவனை கெடுக்கிறதே நீங்க தான் மாமா. வாய மூடுறியா நீ? ரொம்ப பேசுற. இருக்கிற 1-2 நகையும் போச்சு. இதுல ஏன் வருத்தம் உனக்கு எங்க புரிய போகுது? வா அபி. என்ன ஆர்த்தி சண்டை போட்டுட்டு இருக்க? நான் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லக்கா. அம்மா எல்லா நகையும் வித்துட்டாங்க இந்த சோம்பேறிக்காக. என்னம்மா? ஆமா அபி, இவன் வேலைக்காக வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன நகையெல்லாம் வித்துட்டேன். நகையெல்லாம் வித்துட்டியா? வேலைக்காகவா? நல்லா கேளுக்கா, அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. நீ சும்மா இருடி. நீயே சொல்லு அபி, நம்ம நம்பி யாரு பணம் தருவாங்க? ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவுறதுக்கு தானே நகை நட்டு. இருந்தாலும் அம்மா, நம்ம வீட்ல 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இந்த நகையெல்லாம் சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னையும் குருவி சேர்க்கிற மாதிரி தானே நம்ம இதெல்லாம் சேர்த்தோம். இப்படி திடீர்னு வித்துட்டியம்மா. என்ன அபி, நான் என்ன விருப்பப்பட்டா வித்தேன்? அம்மா, நகையை விக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா வித்த நகையை திரும்ப வாங்குறது தான் கஷ்டம். இவங்க 2 பேரையும் கட்டி கொடுக்க வேண்டாமா? அப்ப என்னம்மா பண்றது? இதெல்லாம் தெரியாம இல்ல அபி, தெரிஞ்சுதான் பண்ணேன். ஏன் தெரியுமா? இந்த வீட்டோட ஆம்பளை மனம், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா இந்த வீட்டோட ஒட்டுமொத்த கஷ்டமும் போயிடுமா. ஆமா அபி, அவனுக்கு வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவனே அக்கா தங்கச்சிக்கு நகை நட்டு செஞ்சு போட்டு கரையேற்றிட போறான். இப்பயும் வெறும் 15,000 ரூபா தான் இருக்குது. மீதி பணத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன் அபி, மாப்பிள்ளைட்டவன கேட்டு பாப்பமா. அவரா வச்சிருந்தா கூட தரமாட்டாரு. அவர் கொடுத்து உதவுற ஆளே கிடையாது. அப்படி நினைக்காத அபி, நம்மளா யூகம் பண்றதுக்கு அவர்கிட்ட கேட்டு பார்த்துருவான். வச்சுன வேலைக்காக தானே. பேங்க்ல ஏதோ காசு போட்டு வச்சிருப்பாரு. இது சும்மா ரொட்டேஷன் தானே, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துருவோம். சரி பாப்போம் மாமா, நான் கேட்டு பாக்குறேன். இன்னும் 25,000 ரூபாய் தேவைப்படுது அபி. அக்கா, எனக்கு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஒரு சுடிதார் வாங்கி தரியா? ஏண்டி அறிவு கட்ட கழுத, உனக்கு அறிவே இல்லையா? நாங்க எல்லாரும் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். உனக்கு சுடிதார் ரொம்ப முக்கியமா போச்சா? முக்கியம்தான். அவனுக்காக என் நகையெல்லாம் பறி கொடுத்துட்டேன். ஒரு சுடிதார் கூட நான் கேட்க கூடாதா? உனக்கு மூளை வளரவே இல்லையா? 10 வயசோட நின்னு போச்சா? மாடு மாதிரி வளர்ந்துருக்க. குடும்ப கஷ்டம் உனக்கு புரிஞ்சுக்க தெரியல. ஏ ஆனந்தி, ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுற? நீ எனக்கு அர்த்தம் இல்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய், அவ சின்ன பொண்ணு தானே, இப்படி எல்லாம் தான் கேப்பா. நீ சுமாரு. ஆர்த்தி, நாளைக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகப்படுத்து. ஓகே? சரிக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சித்தியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். சாரதாவை பார்க்க போறியா? அங்க உன் சித்தப்பா இருப்பாருடி, ஏதாவது பேசிட போறாரு. அதை நான் பாத்துக்கிறேம்மா. கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன். சரிக்கா. பாய். சரி, பாய் ஆர்த்தி. மாமா வரேன். சரிம்மா. அறிவு கட்ட முண்டோ. சந்தோஷமா வந்தவளை நிம்மதியா போக விடுறாள பாரு. நான் என்ன பண்ணேன்? மூஞ்சியும் முகரையும் பாரு. எல்லாம் இவனால. எல்லாம் உன்னாலதான். படா. சாரி அத்தை. அம்மா கொஞ்சம் தள்ளிக்குமா. ஐயோ அப்பா கொடுங்க. நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம்மா. ஏய், எங்க போற?
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அத்தை. ஏன் உன்னை போட்டோ பிடிக்க யாராவது வராங்களா? அத்தை என்னடி அத்தை நொத்தனுக்கிட்டு இப்ப நீ மூஞ்சி கழுவிட்டு என்ன பண்ண போற? அவ கழுத சுமக்கிற மாதிரி தண்ணியை சுமந்துக்கிட்டு தலை எல்லாம் கிரு கிருங்குது. இப்ப உனக்கு ஷோக் ரொம்ப முக்கியமாக்கும். ஏய் இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வரா, ஏன் சித்திரவதை பண்ற? நீ ஒரு மனுஷி தானே? எங்கடா இன்னும் அந்த ஆளை காணுமேன்னு பார்த்தேன். மாங்குன்னு சபரிமலைக்கு இருமுடி தூக்குற மாதிரி நாங்க தண்ணி பிடிச்சு வைப்போம். இவ என்னடான்னா தழுக்கிக்கிட்டு அதிலே குளிச்சுட்டு ஆபீஸுக்கு போயிடுவாளா? ஏன் 2 குடம் சுமந்தா வேணா தேஞ்சா போயிடுவா? அத்தை நான் முடியாதுன்னு சொல்லல. எனக்கு தலைவலி வயிற்று வலி ஒரே இம்சையா இருக்கு. ஒரு காஃபி சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ காஃபி குடிச்சிட்டு போற வரைக்கும் உன் மாமா அந்த தண்ணியில இருக்காரன் உனக்காக காத்துட்டு இருப்பான்ல. அலமேலு, நான் தான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்ல, வேணும்னா நீ உட்காரு. பாக்கி தண்ணி நான் பிடிச்சிட்டு வரேன். ஆனா அபியை மட்டும் எதுவும் சொல்லாத. நல்லா வருது எனக்கு. ச்சே, மான இனம் இருக்கா அவருக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. வாய மூடிட்டு இருந்தா இருக்கியா நீ? உன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளை மாதிரி தண்ணி பின்னாடி அலையறதுனாலதான் பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி வேலைக்கு போறது பேசுறதுமா இருக்காளுங்க. ரோஷம் கட்ட மனுஷா. இப்படி இருக்கறனால தான் என் பானை பொத்துக்கிட்டு ஊத்துது. ஐயோ அப்பாவை திட்டாதீங்க. இப்ப என்ன தண்ணி தானே பிடிக்கணும், நான் பிடிச்சிட்டு வரேன். கொடுங்க. அப்படி ஒண்ணு இறக்கப்பட்டு நீ தண்ணி பிடிக்க வேண்டாமா? ஐயோ கொடுங்க அத்தை, நான் பிடிச்சிட்டு வரேன். உனக்கு அறிவே இல்ல. வேலை செய்யலன்னு திட்டுற, வேலை செய்யறேன்னு சொன்னாலும் திட்டுற. அண்ணி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் குடத்தை கொண்டு போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த போய் பிடிச்சிட்டு வா, போ. கையெல்லாம் வலிக்குதுமா. அண்ணி பாத்து, பெரிய கியூ இருக்கு, இடி வாங்காதீங்க. அவதான் வெள்ளையும் சொல்லியமா திரியறாளேடி, அவளை விட்டுருவாளுங்க. அம்மா இங்க பாரு, ஒருத்தி இடிச்சிட்டா. அப்பா இந்த குடத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போயேன். என்னம்மா தண்ணி பாதி கூட்டிட்டு போறாரு, நான் கஷ்டப்பட்டு போவாரு. மருமக கீழே தண்ணி பிடிக்க போயிருக்கால, போறாரு பாரு. பயில்வான் பக்ரிசாமி மாதிரி. அதானே குடுகுடுன்னு ஓடுது. எங்க போய் என்னத்த சொல்றது? வருவாங்க பாரு மாமனாரும் மருமகளும் குடத்தை தூக்கிக்கிட்டு. ஐயோ தலைய வலிக்குதுரி, ஒரு காஃபி எடுத்துட்டு வாடி. அண்ணி வருவாங்கல்ல, கேட்டு குடி. என்ன மறுபடியும் தலைவலியா? தலைவலியும் வயிற்று வலி எல்லாமே, அதனால தான் படுத்துட்டேன். என்ன உடம்புடியும் உடம்பு? மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். உங்களுக்கு காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், அம்மா கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன? வந்ததும் வராதுமா எங்க அம்மா பத்தி புது கம்ப்ளைண்டா? சேச்சே அதெல்லாம் இல்ல, இது வேற விஷயம், எங்க குடும்ப விஷயம். அது அதோட கொடுமை. எனிவே என்னன்னு சொல்லு. மனோகருக்கு ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்குங்க. மனோக்கா? அவன் படிச்ச படிப்புக்கு அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஐடிஐ குவாலிஃபிகேஷன்ல ஏதோ வேலை, ஃபிட்டரோ டர்னரோன்னு சொன்னாங்க. நல்ல வேலை, நல்ல சம்பளம், கவர்மெண்ட் ஜாப். ஆடுறா சக்க, அவனுக்கு அடிச்ச யோகத்தை பாரு. அது விஷயமா தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு. அது விஷயமா டிஸ்கஸ் பண்ணனும்னா நீ செக்ரட்டரியேட்ல டிஸ்கஸ் பண்ணனும். நான் செக்ரட்டரியேட்ல வேலை பார்க்கலையே. விளையாடாதீங்க. அந்த வேலைக்கு 40,000 ரூபாய் கேக்குறாங்க. அப்படி சொல்லு. அவன் படிச்ச லட்சணத்துக்கு மெரிட் அடிப்படையில் எப்படி வேலை கிடைக்கும்? சரி, 40,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியாம ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? வீடு ஃபுல்லா வறுமையை தான் சேர்த்து வச்சிருக்கோம். அது எனக்கு தெரியும். 40,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அம்மா வீட்ல இருந்து சின்ன சின்ன நகைகள் எல்லாம் வித்து ஒரு 15,000 ரூபாய் ரெடி பண்ணிருக்காங்க. சுத்தம். ரேஸ் குதிரையில பணம் கட்டுற மாதிரி உன் தம்பி மேல பணம் கட்ட போறீங்க. அவன் ரேஸ் ஜெயிக்கலாம்னு பரவாயில்ல, ரிவர்ஸ் வந்துடக்கூடாதுல்ல. மனோகர் டேலண்டான பையங்க. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் வேலை கிடைக்கல. ஆனா இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அவன் எங்க மொத்த குடும்பத்தையும் தாங்கிக்க மாட்டானா என்ன? தாங்கினா சந்தோஷம். எனக்கு ஒரு பாரம் குறையும். அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன் நீ போக மாட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். மிச்சம் 25,000 ரூபாய் வேணும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஏங்க உங்க மூலமா அந்த 25,000 ரூபாவை ஏற்பாடு பண்ண முடியுமா? என்ன விளையாடுறியா? 25,000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய காசு.
அது என்கிட்ட எப்படி இருக்கும்? இல்ல ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, கொடுங்க. ஒரு 2 மாசத்துல வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. கிண்டல் பண்ணாத அபி, என்கிட்ட ஒரு சல்லி காசு கூட கிடையாது. அபி அபி, இப்படி வேணா செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட வட்டிக்கு காசு வேணும்னு கேட்கட்டுமா? வட்டிக்கா? இல்ல வேணாம். எதுக்கு நமக்கு? எதுக்கு? நம்ம மிடில் கிளாஸ், நமக்கு எப்படி வட்டிலாம் கட்டுப்படி ஆகாது. வேணாம். ஏதோ எமோஷனலா ஒரு யோசனை சொன்னேன், சாரி, மன்னிச்சிரு. வேணாம். இல்ல எவ்வளவு வட்டி? எவ்வளவு வட்டி? அது என்ன, ஒரு 6ல இருந்து 10 வட்டி இருக்கும். 6ல இருந்து 10? என்ன செய்யறது, அவசரத்துக்கு அங்கதானே போனோம். ஆனா 2 மாசம் ரொட்டேஷன்னா கூட யோசிச்சு பாரு. எக்கச்சக்கமாவுமே. ஆமா பே, இப்போ இந்த 3 வட்டி 4 வட்டி கொடுக்குறவங்க எல்லாம் இல்ல, எல்லாம் தண்டல் ஸ்பீடுன்றாங்க. என்ன செய்யலாம்? இல்ல 2 மாசம் தானே, ஏதாவது சமாளிச்சிருவாங்க. நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு இந்த வட்டிக்கு காசு வாங்குறதே பிடிக்காத விஷயம். ஆனா நீ இவ்வளவு சொல்ற, மனோகர் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா வட்டியை நமக்காக குறைக்க மாட்டாங்க. கரெக்டா 1ஆம் தேதி ஆச்சுன்னா வீட்டு வாசல் வந்து நிப்பான். கொடுக்கலன்னா எனக்கு அசிங்கம். என்ன? சரிங்க, எல்லாம் சரியா பண்ணிடலாம். நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. சொல்றேன். தலைவலிக்குதுல, பாவம். நீ ரிலாக்ஸ் ஆயிக்க. இந்த விஷயத்தை என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஓகே ராஜா? என்னம்மா? டேய், என்னடா பணம் வட்டி எல்லாம் காதுல விழுந்தது? ஒட்டு கேட்டியா? ஆமா, பெரிய இரும்பு கதவு போட்டிருக்கு, அதுல கேட்காம இருக்கிறதுக்கு. விஷயத்துக்கு வாடா. என்னடா? அது ஒண்ணும் இல்ல, அபியோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வருதான். 40,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டான். உடனே இழிச்சுக்கிட்டு வட்டிக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டியா? சொல்றத முழுசா கேளுமா. இதுல என்னடா கேட்க வேண்டியிருக்கு? சரியான இழிச்ச வாயண்டா நீ. நீ பாட்டுக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கி கொடுப்ப, அந்த பிச்சைக்கார குடும்பம் கட்டாம விட்டுட்டா எல்லா கடனும் உன் தலையில வந்து விடியும். படப்படன்னு பேசாத, நான் சொல்றத முழுசா கேளு. நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அது எந்த பணம் தெரியுமா? பேங்க்ல தூங்கிட்டு இருக்கே என்னோட பணம், அதை தான் வட்டிக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். சுத்தம். இது அதை விட பெரிய இழிச்ச வாய்த்தானம். ஆத்தாளு மகளுமா சேர்ந்து உனக்கு பட்ட நாம சாத்திடுவாங்கடா. அம்மா, யோசிக்காம நான் செய்வேனா? இத பாரு, 20,000 ரூபாய்னா மாசத்துக்கு 8 வட்டின்னு கணக்கு போட்டா 1600 ரூபாய். பேங்க்ல முக்கா வட்டி எங்க, 8 வட்டி எங்க?